ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளே வியாழக்கிழமையோடு சேர்த்து பிரதோஷ நாளும் சேர்ந்து வருகிறது. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்ல மாதமாகவும் சந்தோஷமான மாதமாகவும் செல்வபலம் நிறைந்த ஒரு மாதமாகவும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அந்த எம்பெருமான் ஈசனிடம் வைத்து இந்த பதிவிற்குள்ளே நம்ம பயணம் செய்யலாம். அதாவது நாளைய தினம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமான பிரதோஷ தினத்தன்று வழிபாடு செய்துவிட்டு நம்ம இந்த மாத தொடக்கத்தில் காலடி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிறவி தோஷம் நீங்க வேண்டுமென்றால் பிரதோஷ நாள் அன்று பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது. உங்களுடைய பிறவி தோஷம் எல்லாம் நீங்க வேண்டுமென்றால் பிரதோஷ நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அந்த சன்னிதானத்தில் அமர்ந்து ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம கூறுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். மனமுருகி பார்த்தீங்கன்னா நம்ம தூய்மையான மனதோடு இந்த நாமத்தை நம்ம உச்சரித்து எம்பெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு கோடி புண்ணியமானது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள செல்வ நிலையில் உயர்ந்து நிற்கும் கஷ்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மண்ணோடு மண்ணாக புதைந்து போகும். இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி உள்ளது. அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை நாளைய தினம் பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்தால் சிவபெருமானை நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் நமக்கு கஷ்டங்கள் தீரும் என்பதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். குருதிசை நடப்பவர்கள், ஜாதக கட்டத்தில் ஏதாவது குருதோஷம் இருப்பவர்கள், குரு சரியில்லாமல் திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள், குரு சரியில்லாமல் படிப்பில் சிறந்து விளங்காத மாணவர்கள் பார்த்திங்கன்னா வறுமையிலும் கஷ்டப்படுறவர்கள், கடன் சுமையில் கஷ்டப்படுறவர்கள் எல்லாமே நாளைய தினம் கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு குருதோஷம் குருதிசை இப்படியான பிரச்சனைகளில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமானை நம்ம நாளைய தினம் வழிபடும் பொழுது இவை எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வியாழன் என்றால் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய கிரகம். குருதோஷம் நீங்கள் நாளைய தினம் சிவன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் வியாழன் என்றால் நம் நினைவு கூறுவது குபேரன். குபேர சம்பத் கிடைக்க வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த சிவபெருமான் தான். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே ஈசனை நம்ம வழிபடும் பொழுது எல்லாமே நமக்கு நன்மையாகத்தான் நடக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, செல்வ நிலையில் நம்ம தாழ்ந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அப்படின்னு எல்லாத்திற்குமே நம்ம ஈசனை சரணடையும் பொழுது அவர் நமக்கு வேண்டும் என்பதை தக்க சமயத்தில் கொடுத்தருள்வார் அப்படிங்கிறது தான். குருவுக்கு உகந்த நிறம் என்றால் அது பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூக்கள் வேண்டுமானாலும் நம்ம நாளைய தினம் சிவபெருமானுக்கு உங்கள் கைகளாக மாலையில் தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். குரு பகவானின் அருள் இதனால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிறது அந்த சாமந்தி பூ. அதை நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாலையாக நம்ம தொடுத்து சிவபெருமானுக்கு சாற்றும் பொழுது குரு பகவானின் ஆசியும் நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் நம்மளுடைய தரமும் உயர்ந்து கொண்டே போகும். அதை வாங்கி நாளைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் சிவலிங்கம், சிவபெருமானின் திருவுருவப்படம், அண்ணாமலையாரின் ஈஸ்வரரின் படம் எது இருந்தாலுமே அந்த இறைவனுக்கு சூட்டி வழிபாடு செய்யுங்க இந்த பூமாலையை. உங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலையும் வைங்க. பிரதோஷ நேரம் அதே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை நேரம்தான். 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷ நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. உங்களுடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகள் மந்தமாக இருக்கிறார்கள், படிப்பில் சிறந்து விளங்கவில்லை என்றாலும் நாளை வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று அவர்களுடைய கைகளால் கொண்டை கடலை மாலையை குரு பகவானுக்கு சாத்தி குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை போட்டு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானின் அருளை நம்ம முழுவதுமாக பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்றால் குரு பகவானுக்கு இந்த வழிபாடு செய்வது சிறப்பு. அதிலும் பிரதோஷ தினத்தில் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால பிரதோஷ நேரத்தில் குரு பகவானை நீங்கள் இப்படி வழிபாடு செய்தால் இரட்டிப்பான பலனை நம்ம பெறலாம் என்பது நம்பிக்கை.
நாளைக்கு தேவைப்படுபவர்கள் இதையுமே பின்பற்றலாம். இது தவிர வழக்கம் போல் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்திற்கு பால் விபூதி போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. முடிந்தவரை நாளைய தினம் எல்லோரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனத்தை 2 கண்களால் குளிர பார்த்து வழிபாடு செய்தாலே அந்த எம்பெருமானின் அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டி மோதி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம அவசியம் கிடையாது. பொறுமையாகவே இறைவனை கண்குளிர பார்த்து விட்டு பொறுமையாகவே போகலாம். கூட்டமெல்லாம் கலைந்து சென்ற பிறகே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை ஆற அமர தரிசனம் செய்யுங்கள். முந்தியடித்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்தால்தான் இறையருள் கிடைக்கும் என்பது கிடையாது. அந்த கோவிலில் கூட்டம் இல்லாத இடத்தில் அமர்ந்து சிவபெருமானை மனக்கண்களால் நம்ம மனதிற்குள்ளேயே காணலாம். கோடி புண்ணியம் அல்ல, கோடான கோடி புண்ணியத்தை பெறலாம் என்பது தான் இதில் நியதி. அதனால் கூட்டத்தோடு பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ அசௌகரியத்தில் போய் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நாமளே இறைவனை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து, கோவிலில் அமைதியாக உட்காந்து இறைவனை மனதார நினைத்து கொண்டே நம்ம அந்த திருமந்திர ஓம் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை கூறலாம். சிவபெருமானுக்கு அந்த வில்வ இலைகள் அதெல்லாம் சாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சாற்றி முடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த வழிபாடு முறைகளை செய்யலாம். பிரதோஷம், பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தவறாமல் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாமே சுபமாக நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய அந்த வியாழக்கிழமையோடு பிரதோஷம் வருவதனால இன்னும் சிறப்பாக கருதப்படுகிறது. அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்களையுமே நம்ம நாளைய தினம் குரு பகவானுக்கு சாற்றுவது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகள் சுறுசுறுப்பு இல்லை, ரொம்ப மந்தமாக இருக்காங்க, நாம் செய்கின்ற அந்த வேலைகளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோவா அந்த ஊதிய உயர்வு இல்லை நம்ம செய்கின்ற அந்த பிஸ்னஸ் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கான அந்த வருமானம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாளைய தினம் இறைவனிடம் நம்ம அந்த முறைகளெல்லாம் கூறும் பொழுது நமக்கான ஒரு வழியானதை இறைவன் நமக்கு காண்பிப்பார் அப்படிங்கிறதான். நம்ம இறைவனிடம் சென்று எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் சரி, வேண்டுதலை செய்தாலும் சரி, இப்போ நம்ம காசு வேணும்னு இறைவனிடம் கேட்குறோம், செல்வ நிலை நமக்கு உயரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் பார்த்தீங்கன்னா அதை எந்த வழியில் நமக்கு உயர்த்துவார்? நாம் செய்கின்ற இந்த வேலைகள் மூலமாகத்தான் ஒரு நல்ல வழியானது நமக்கு பிறக்கக்கூடும். அது ஏதோ ஒரு மனித ரூபத்திலேயோ இல்லை நம்ம செய்கின்ற அந்த வேலையிலோ திடீரென்று நமக்கான அந்த உயர்வானது ஏற்படும். அதே போல் குழந்தைகளுக்குமே அந்த மந்தமான சூழ்நிலையில் படுத்து கொண்டு இருப்பார்கள். அப்போ திடீர்னு அவர்களுக்கென்று அந்த படிப்பின் மீதான ஆர்வமானது அதிகமாகும். இவ்வாறான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே நிகழக்கூடியது தான். அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்டக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கை முறையிலையும் சரி, இறைவனை வழிபாடு செய்வதிலையும் சரி. இவ்வாறு நம்ம எதுலேயுமே சஞ்சலம் படாமல் கலங்காமல் ஒரு இதை எப்படியாவது அதிலிருந்து நம்ம ஒரு கை பார்த்து முன்னேறி விடணும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற மனிதர்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு ஆளாகி போகிறாங்க. எப்பொழுதுமே இறைவனிடம் புலம்பிக்கிட்டு எனக்கு எதுவுமே தரமடுக்க அப்படி இப்படின்னு நம்ம கோயிலுக்கு போனாலே இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நடக்கும், அதுவரையே பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்ம செய்து கொண்டே தான் இருக்கணும். அதற்காக நம்ம கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறி விட முடியாது. அதை செய்து கொண்டே இருக்கணும். இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல வழியை அந்த தக்க சமயம் அப்படிங்கிறது நேரங்காலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரும் பொழுது நமக்கானது கட்டாயம் அமையும் அப்படிங்கிறதான். அதுவரையே எந்த ஒரு தீமைகளுக்கு நம்ம அடிமையாகாமல் இறை நம்பிக்கையில் முழுமையாக நம்ம இருக்கணும். அன்பாக பேசணும், தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை விடக்கூடாது. வீட்டில் நல்ல நல்ல வார்த்தைகளை விஷயங்களை பேசணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் பேசினா விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறம் நம்ம அதை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முழு கவனத்தோடு செய்யும் பொழுது தான் அதில் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு ஈசனை வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் நமக்கும் ஒரு நல்ல வழியாக காமிப்பார் அப்படிங்கிறது தான். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.